ஹே காய்ஸ், பஜாஜ் பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்கில் 6 நியூ பல்சர் பைக்ஸ் நாங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயரில் லான்ச் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் நியூ பல்சராக பார்த்தீங்கன்னா N150 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் NS400 வரப்போகுது, RS400 வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த சமயத்தில் 500cc பல்சர் பைக் ட்வின்னர் அப்படிங்கிற நேமில் கஃபே ரேசர் அப்படிங்கிற டிசைன் பேட்டர்னில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த டிசைன், இந்த பைக் ட்வின்னர் 500cc பல்சர் பைக்காக லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்காங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு 6 நியூ பல்சர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்கஸ்ட் பல்சர் எவர் அப்படிங்கிற நேமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜு பஜாஜ் அப்படிங்கிறவர் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பல்சர் 500cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் கிடையாது. ஸோ ட்வின் சிலிண்டர் பைக்கை தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது 2,70,000 3,50,000 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் லான்ச் பண்ணுற சமயத்தில் நமக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது அஃபிஷியலாக தெரியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 60 ஹார்ஸ் பவரும் 50 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பஜாஜ் KTM கொலாபரேஷனில் இருக்காங்க. KTMமும் பார்த்தீங்கன்னா 490cc பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸ் வந்து டியூக் மாடலில் கொண்டு வர போகிறோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைவல்ரி இல்லாட்டி ஒரு காம்படிட்டராக இருக்கிற பைக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டோட பேரலல் ட்வின் 650 பைக்ஸ் அதோட பிளாட்ஃபார்ம் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைக் ஒரு நல்ல கமர்ஷியல் பைக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பைக் நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, டிசைனும் பார்த்தீங்கன்னா கஃபே ரேசர் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இமேஜஸ் பார்க்கும்போது ஃபியூல் டேங்க் NS200 மாதிரி இருக்குங்க. இந்த பைக்கோட சீட் பார்த்தீங்கன்னா RS200 மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Dominar 400 மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 பைக்கோட கலவை தான் இந்த 500cc ட்வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். ஃப்ரண்ட்டில் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அண்ட் டியூவல் பேரலல் அந்த ஒரு எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அந்த நோட்டுமே ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்கும், ஒரு யூனிக்கான ஒரு அந்த நோட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்ப்ளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 12 உங்களுக்கு 16 லிட்டர்ஸ் வரைக்கும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேவிகேஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு DOHC, லிக்விட் கூலிங், குயிக் ஷிஃப்டர், த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.